வணக்கம். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் நீங்க பேசுறதுக்கு முன்னாடி உங்களோட அழகை பத்தி பேசணும். அவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. முன்னாடி ஓடி. ஓகே, ஸோ ஐ ஷுட் சே த பிரெயின் ஆஃப் பராசக்தி. எப்படி அந்த பராசக்தி அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வரணும், இப்படி ஒரு உலகத்துக்குள்ள எங்களை கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு இருந்தது மேம்? வணக்கம். ஆக்சுவலி ஒரு டைரக்டருக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பாக்கியம் என்னென்னா, ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாழ்க்கை வாழலாம், ஒவ்வொரு வாழ்வியலில் போய் நம்ம வாழ்ந்து அந்த பாக்கியம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அண்ட் பிடிச்ச ஒரு விஷயம் அது மட்டும்தான். பீட் இறுதி சுற்றுல ஒரு குத்துச்சண்டை வீரர் கூட வாழ்க்கையாக இருக்கட்டும், இல்லை சூரிய போட்டில் ஏவியேஷன், இங்கே வந்து 60களில் போயிட்டு எட்டி பார்த்து அங்கே வாழ்ந்து ஒரு 5 வருஷமாக வந்ததில் வந்து எனக்கு பராசக்திக்கு நான் பிரெயின் ஆஃப் பராசக்தி கிடையாது. ஐ திங்க் பராசக்தி ஹாஸ் கிவன் மீ எவ்ரி திங். ஏன்னா அந்த டைமில் வாழ்ந்தவங்க வந்து ரொம்ப சிம்பிள். ஃப்ரீடம் கிடைச்ச ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு ஐ டோன்ட் திங்க் காசு பணம் ஆசை அதெல்லாம் ரொம்ப கம்மி. அவங்களுக்குள்ளே இருந்தது வந்து ஒரு ஃபயர், ஒரு பேஷன், ஒரு யங் நேஷன். நம்ம இந்தியா வந்து ரொம்ப யங் நேஷன் அண்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஃபாட் ஃபார் எவ்ரி ரைட். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை பற்றி பேசணும்னு நினச்சேன். இந்த படத்தில் அதை பற்றி தான் நாங்கள் பேசியிருக்கோம். அண்ட் எனக்கு ஒரு குடும்பத்தில் இருக்கிற உறவுகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இட்ஸ் டையிங். ஐ ஃபீல் இட்ஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் நியூக்ளியர். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 60களில் எப்படி இருந்தாங்க ஒரு குடும்பம், ஒரு அண்ணன் தம்பி, ஒரு பொண்ணு, அப்புறமா வந்து அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எங்களுக்கு பீரியட் ப்ராப்ஸாக இருக்கட்டும், லொக்கேஷன்ஸாக இருக்கட்டும், காஸ்டியூம்ஸாக இருக்கட்டும், ஜுவல்லரியாக இருக்கட்டும், அண்ட் முகங்களாக இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா பின்னாடி நிற்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கூட அவங்க ஃபேஸ் வந்து ஒரு மாதிரி அந்த பீரியடுக்கு ஏற்ற முகமாக இருக்கும். அப்படி தான் செலக்ட் பண்ணியிருக்கோம். We tried our best, but the best part of it is I got to live 60s. அந்த 60களில் போய் நான் வாழ்ந்துட்டு வந்திருக்கேன். பராசக்தி எனக்கு நிறையவே கொடுத்துச்சு. ஐ ஹோப் நீங்கள் வந்து இந்த எக்ஸிபிஷன் பார்க்கும்போது லைக் வாட் எவர் திஸ் டூர். வணக்கம் ஜிவி. அனைவருக்கும் வணக்கம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பராசக்தி படத்தில் ஜிவி வந்து நடிக்க போறாரா இல்லை மியூசிக் போட போறாராங்கிற கன்ஃபியூஷன் இருந்தது. பட் எதுவாக இருந்தாலும் we know that it's going to be the best from you. How is it working for the movie? பராசக்தி எப்படி சொல்றது, ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஆல்ரெடி சுரரை போற்றில் வந்து ஒரு பெரிய காம்பினேஷன். ஃபர்ஸ்ட் டைம் அவங்க கூட சேர்ந்ததே என்னுடைய முதல் நேஷ்னல் அவார்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு அன்பு பயங்கர ஜாஸ்தி எனக்கு. அப்படி அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ப்ரோசிஸ் அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் அவங்க. அண்ட் கிட்ட அவங்கள எனக்கு என் ஃபஸ்ட்டு படம் நான் மியூசிக் பண்ண டைம்லேருந்தே எனக்கு அவங்கள தெரியும். அவங்க மணி சார்கிட்ட ஏடியா இருந்தாங்க, நான் வந்து ரேமான் சார்கிட்ட ஏடியா இருந்தேன், ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ வெல் விஷர். நாங்கள் வேலையே செய்யலை. அப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு சூரிய போட்டில் தான் சேர்ந்தோம். அந்த படம் வந்து எனக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய, அதுக்கப்புறம் திருப்பி அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு நன்றி கடன் சொல்லலாம். பராசக்தி வந்து எனக்கு வந்து அதான் என்னுடைய 100வது வந்து நான் அவங்க கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் கரெக்டாக அது அமைஞ்சது. பராசக்தி வந்து வாஸ் மை 100th ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் காரணம் சுதா. அப்புறம் இந்த படம் வந்து பல வகையில் ஸ்பெஷல். என்னன்னா, ஒரு பீரியட் ஃபிலிம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸோ மியூசிக்காக 60s உடைய அந்த எசன்ஸை வந்து கொண்டு வரும். அப்புறம் ஒரு கேள்வி இருந்துச்சு, நிறைய பீரியட் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம், 1001, மதராசப்பட்டினம், நிறைய ஃபிலிம்ஸ் பண்ணிட்டோம். திருப்பி ஒரு ரெட்ரோ பீரியட் ஒண்டி டெலிவர் பண்ண போறோமா, இல்லை ஒரு சின்ன ஹைபிரிட் மிக்ஸ் பண்ணி பண்ண போறோமா அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வந்து பராசக்தி பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சாங்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஐ வுட் லைக் டு தேங்க் லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ் எனக்காக பாடியிருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா பாடியிருக்காரு, அவருக்கு என்னுடைய நன்றி. ஷான் ரோல்டன், அப்புறம் ஒரு சாங் இப்போ இந்த படத்தோட ஹீரோ பாடியிருக்காரு. ஸோ அது எல்லாமே நிறைய ஸ்பெஷல்ஸ் இன்னும் இருக்குது, ஒன்று ஒன்றா வரும் வெளியில். அண்ட் சிவாவுடைய 25th ஃபிலிம், ஐ வுட் லைக் டு விஷ் ஹிம் பெஸ்ட் ஆஃப் லக். ஏன்னா அமரன் ஹிட்க்கு அப்புறம் சிவாவோட சேர்றேன் இந்த படத்தில். அப்புறம் ரவி, ஸ்ரீலீலா, அதர்வா,
எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் இந்த நல்ல காஸ்டியூம் எங்கள் எல்லாருக்கும் கொடுத்த பூர்ணிமாக்கு நன்றி. எங்கள் ப்ரொடியூசர் இட்லி கடை ஒர்க் பண்ணோம், திருப்பி இமீடியட்டாக ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ். நல்லா ஏன்னா இவ்வளோ பெரிய படத்தை தாங்கிறதுக்கான அந்த கெப்பாசிட்டி வந்து இருக்கணும், அதே சமயத்தில் இதை வந்து பயங்கரமாக செலவு பண்ணி பண்ணணும் அப்படின்ற போது he took the challenge up. ஸோ thankful to. அப்புறம் இந்த படத்தில் நடித்த எல்லா ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ், மாஸ்டர், நம்ம எடிட்டர், கேமராமேன் ரவிகே சார், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஓபிஸ். ஸோ எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா இந்த பாட்டை வந்து நம்ம கொடுக்குறோம், ஆனால் அதுக்கு விஷுவல் எடுக்கணும்ல. ஸோ அவங்க ஒரு பாட்டுமே ரொம்ப ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க சுதா. இதில் ஒரு பெரிய ட்ராமா இருக்கும், ஒரு இன்டென்ஸ் ட்ராமா இருக்கும், ஒரு பீரியட் ஃபீல் இருக்கும், ஒரு பெரிய ஒரு மூமெண்ட்டே வந்து ஒரு படத்தில் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஈஸியாக கொண்டு வந்து சேர்க்க ட்ரை பண்ணியிருக்கோம். ஒரு பெரிய முயற்சி பராசக்தின்றது. இட் இஸ் ஸோ மச் ஆஃப் ஹார்ட் ஒர்க். அது வந்து ஒரு சாதாரண ஒரு ஃபிலிமாக தாண்டி எல்லாருடைய ஒரு பயங்கரமான ஹார்ட் ஒர்க் இருக்கு. அது எல்லா டிபார்ட்மெண்ட்ல தெரியும். ஐ ஹோப் இட் பேஸ் அப் ஃபார் ஆல் ஆஃப் us. For sure, because once again நல்ல ஒரு கைத்தட்டல்கள் கொடுக்கலாம். நன்றி நன்றி. Thank you very much, Jivi. Thank you. Past life tapping. Maybe na past life I was like her. Maybe like Ratnamala, I thought. But it's a very, very deep character எனக்கு and the closest to me till date. Okay, thank you once again. இன்னும் நிறைய விஷயங்கள் upcoming events வந்து நம்ம பேசலாம். நன்றி. Thank you very much. நல்ல ஒரு கை. Welcome Adarva onto the stage, please. இந்த படம் பொறுத்த இந்த மாதிரி இவெண்ட் வந்து நிறைய படத்துக்கு இந்த படத்துக்கு நடந்திருக்கு. அண்ட் நிறைய பேருக்கு இங்கே மைல் ஸ்டோன்ஸாகவும் இருக்கு. எஸ்கே பிரதரோட 25th ஃபிலிம், ஜி 100th ஃபிலிம், அண்ட் ரவி மோகன் சார் வந்து வில்லனா நடிக்கிறாரு. அதுவே எனக்கு வந்துட்டு அண்ட் முதல் தமிழ் படம். ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் there's a lot in this film for us as actors and crew and cast and technicians-க்கும் to take away from this film. பட் அதை தாண்டி எனக்கு என்னன்னா, ஒவ்வொரு தடவை நான் செட்டில் போய் நிற்கும் போதும் நான் யோசிப்பேன், இந்த மாதிரி வந்து பார்க்குறதுக்கு இவ்வளோ நல்லா இருக்கு. இந்த வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கும்போது எஸ் நாங்கள் எடுத்த படம் தான் பார்ப்பாங்க, பட் நாங்கள் போட்டிருக்கிற செட்டிலேருந்து பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணும். பட் ஸோ கிளாட் தட் ஆகாஷ் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு அண்ட் சுதா மேம் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு தே ஹவ் ஜஸ்ட் கிரியேட்டட் அ ஹோல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். So yeah, welcome to the world of Parashakti. Thank you once again. Thank you for joining us. ரொம்ப சந்தோஷம் and we're looking forward for your upcoming events. Thank you. நன்றி நன்றி. Okay, so அடுத்ததாக நம்மளுடைய 4-5 ஆண்டுகள் இந்த படத்துக்காக அவங்க இது பண்ணிருக்காங்க. ஸோ நான் இந்த கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இதை பற்றின நான் எதுவும் ரிசர்ச் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா 4 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு டிகிரியே முடிச்சிருக்காங்க. இதில் ஒரு யூஜி பிஜி எல்லாம் முடிச்சிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை செஞ்சால் போதுன்றதான் இருந்தது. இதில் இந்த படம் பண்ணுறது ஒரு பெரிய சவால் எல்லாருக்குமே. நடிக்கிறதா இருக்கட்டும், இந்த கேரக்டரை ஏற்றுக்கிறதா இருக்கட்டும், ஸோ எல்லாரும் இந்த சவாலுக்கு தயாராக இருக்கட்டும். மேம்க்குமே இது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா தான் எடுத்து பண்ணியிருக்காங்க. பட் இந்த மாதிரி சவால்களை தலைவர் சொல்கிற மாதிரி சோதனையை சந்திச்சா தாயா சாதனை அப்படின்ற மாதிரி இந்த படம் அப்படி ஒரு சாதனையாக தான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோ விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். தேங்க்யூ ஆகாஷ் ப்ரோ, இந்த படத்தோட ப்ரொடியூசர் நீங்கள். இந்த படத்தை நீங்கள் சிரத்தை எடுத்து பண்ணதுக்கு. அண்ட் அதை தாண்டி படங்கள் நிறையா பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு படம் எடுக்கிறது மட்டும் இல்லை, அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறது ரொம்ப முக்கியம். அது என்ன மாதிரி வகையில் இந்த படத்தை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு இந்த ஈவெண்ட்டும் ஒரு எக்ஸாம்பிள் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கும் உங்கள் டீமுக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக எல்லாரை பற்றியும் நான் ஆடியோ லான்ச்சில் தான் பேசணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா நிறையா இருக்குது எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 நிமிஷம் இருக்குது. ஒரு எபிசோடாக வச்சுருக்கேன். இங்கே மற்றவங்கெல்லாம் பேசிட்டதுனால நான் ஒரு வரியாவது பேசணுமா, இல்லைன்னா யூடியூப்பில் வந்து அழகாக பேசிய ஜெயம் ரவி அதை கண்டுகொள்ளாத சிவகார்த்திகேயன் அப்படின்னு போடுவாங்க. அதனால் நான் 2 வரியாவது பேசிடுறேன். அதர்வா ப்ரோ, இவருக்கு எனக்குமான ஈக்குவேஷன் வந்து சாப்பாடில் தான் எங்களுடைய கனெக்ஷனே. அவர் நல்லா ஃபிட்டாக இருக்கார், என்னைய டெசர்ட் சாப்பிட வச்சுருவார். அவர் ஆனால் அப்புறமா ஒரு கோட் பண்ணுவார்னு நினைக்கிறேன். நான் அந்த சந்தோஷத்துலேயே தூங்கிடுவேன். அடுத்த நாள் ஐயோ கொஞ்சம் வெயிட் போட்டு போய் அந்த மாதிரி இருக்கும். பட் ஒரு பிரதர் பாண்டிங்கிறது நீங்கள் படத்தில் பார்க்குறது நடிப்பு இல்லை, உண்மையாக அவருக்கு என் மேலே இருக்கிற கேர், எனக்கு அவர் மேலே இருக்கிற கேர். எனக்கு அவரோட ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் மட்டும், அவருடைய ஃபஸ்ட்டு ஃபிலிம் ப்ரமோஷன் வந்து நான் இது கோஸ்ட் பண்ணும்போது அதுக்கு வந்தார், அப்பாவோட வந்தார். அது எனக்கு ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு எபிசோடு. இன்றைக்கி நான் அவரோட சேர்ந்து இந்த படம் பண்ணுறேன்றது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அண்ட் மேம், உங்களை பற்றி இதுக்கு மேலே நான் சொல்ல போகிறதில்ல, ஆனால் நிறையா இருக்குது.
எபிசோடெல்லாம் வச்சுருக்கேன் நான், அது ஆடியோ லான்ச்சில் பார்க்குறேன். அண்ட் ஸ்ரீலீலா வெரி ஹாப்பி, உங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபிலிம். வெல்கம். தமிழ் ஆடியன்ஸ் உங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ரொம்ப பயங்கரமான பர்ஃபார்மராக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆனால் முயற்சி இருக்குன்னா அவங்க தட்டி தூக்கிட்டு வந்து மேலே கொண்டு போய் வச்சுடுவாங்க. அப்படி வந்தவன் தான் நாளா. ஸோ வெல்கம். அது இந்த மாதிரி ஒரு படத்தில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். கொஞ்சமாக டான்ஸ் வச்சதுக்காக டான்ஸ் மாஸ்டருக்கு நன்றி. உங்கள் ஸ்பீடுக்கு டான்ஸ் வைக்கல இந்த படத்தில், அதுக்கு நான் ரொம்ப ஹாப்பி. அண்ட் ரவி மோகன் சார், தேங்க்யூ, நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு இந்த ரோலை. ஒரு ஹீரோ வந்து ஹீரோவாக ஒரு கதை கேட்டு இந்த கதை ஓகே இந்த கதை இல்லைன்றது டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனால் ஹீரோவாக சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ வருஷம் பண்ணதுக்கப்புறம் வில்லனாக நடிக்கிறதுன்றது அது ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு டெசிஷன் அது. அப்போ அவரை எடுத்து ஓகே சொல்லும்போது நான் நினச்சிக்கிட்டது அதுதான், நீங்கள் படத்தில் தான் வில்லன், எனக்கு நான் காலேஜ்லேருந்து பார்த்த ஹீரோ தான் நீங்கள், அப்படி தான் என் செட்டில் இருக்கணும், இந்த படத்தில் இருக்கணுன்றதான் நான் நினச்சது. அது எப்போவுமே அப்படி தான் நினைப்பேன் சார். அதனால தான் நாங்கள் ரவி மோகன்றது தான் ஃபஸ்ட்டு நேம் இருக்கும், இங்கே இருக்கிறதுலே சீனியர் எங்களுக்கு அவர் தான். நீங்கள் தான் பெரியவங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் பண்ணோம். ஜிவி ப்ரோ, ஜிவியோட 100th ஃபிலிம். நான் இப்போ தான் சொல்லிட்டு இருந்தேன், அம்மா கேட்டாங்க, ஜிவி பிரகாஷ் 100 படம் பண்ணிருச்சுப்பா, சின்ன குழந்தையிலேருந்து மியூசிக் போடுதோ அப்படின்னு இன்னைக்கு காலையில் கேட்டாங்க அந்த விகடன் இன்டர்வியூ பார்த்துட்டு. ஆமாம்மா, சின்ன வயசுலேருந்து ஆரம்பிச்சாருமா, நான் குழந்தையா இருக்கும்போது இல்லை மியூசிக் டேரக்டர்லாம் 10 படம் 15 படம்லாம் பண்ணலாமா, அதனால அவன் 100 படம் பண்ணிருச்சுப்பா, பெரிய விஷயம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உண்மையிலே பெரிய விஷயம் தான், 100 படம் பண்ணுறது இல்லை, அதுக்குள்ளே எல்லா ஜானரும் பண்ணிட்டார் அவர். ஸோ அவருக்கு இப்போ பாருங்கள், பீரியட் ஃபிலிம் பண்ணணும் போதே ஏற்கனவே 1001 இருக்குது, மதராசப்பட்டினம் இருக்குது, பராசக்தி இருக்கும்போது அதுக்குள்ளே எப்படி வெரைட்டி கொடுக்கணுன்ற இந்த சாங்ஸ்க்கும் பிஜிஎம்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஜிவி. இன்னும் நிறைய இருக்குது உங்களை பற்றி பேச வேண்டியது, ஆடியோ லான்ச்சில் வச்சுக்கிறேன் பாடி. அண்ட் எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது 25th ஃபிலிம், ரொம்ப ஸ்பெஷலாக. இது 25th ஃபிலிம் ஆனதுக்கு காரணமும் ஆகாஷ் தான். இது நான் இன்னொரு படம் பண்ணிவிட்டு இந்த படம் பண்ணலாம் போது, ஆனால் இது 25th ஃபிலிமாக இருக்கும்போது எனக்கு சொன்ன இதை விட ஒரு ஸ்பெஷல் ஃபிலிம் 25th ஃபிலிமுக்கு கிடைக்குமான்னு தெரியல. இந்த ஸ்டோரி, இப்படி ஒரு டீம் அண்ட் இந்த டைட்டில். ஸோ இது வந்து அந்த பராசக்தியோட அருள் தான் நினைக்கிறேன் எனக்கு கிடைச்சிருக்குது. ஸோ இதெல்லாம் அமைஞ்சிருக்குன்றது. அண்ட் வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி 1960களுக்கு உங்களை எடுத்துகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் கூட்டிகிட்டு போய் ஒரு 2.5 மணி நேரம் உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறதுக்கான முயற்சி தான் எல்லாருமே பண்ணியிருக்கோம். இந்த படம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனையை பேசும், ஆனால் அது கூடவே காதல், பாசம், வீரம், புரட்சின்னு எல்லாமே பேசுகிற படமாக இருக்கும். இந்த பொங்கலுக்கு பராசக்தி ஒரு நல்ல செலிப்ரேஷனாக இருக்கும். எல்லாரும் தேட்டரில் பாருங்கள். இந்த இடத்தையும் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக வரணும் அப்படி நான் சொல்லக்கூடாது இல்லை, ஏன்டா எங்களுக்கு எவ்வளோ வேலை இருக்குது, நீ என்னடா கண்டிப்பாக வரணுன்ற அப்படின்னு கேட்பாங்க. உங்களுக்கு தெரியாது மேடையில் பேசுறது எவ்வளோ கஷ்டம்னு. நாளைக்கு யோசிச்சு பேசிட்டு இருக்கோம். ஸோ ஃப்ரீ டைம் இருக்கும்போது வந்து பாருங்க. ஏன்னா வீக்கெண்ட் வந்துருச்சு இல்லையா, ஸோ எங்கேயாவது பக்கமாக அப்படி போகும்போது வாங்க, ஓ இதெல்லாம் பண்ணியிருக்கீங்களான்னு இருக்கும். எனக்கு அந்த செவர்லே கார்லாம் பார்க்கும்போது அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. நான் அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன், கேட்டிருக்கேன். அது நேரில் பார்க்கும்போதோ அது அனுபவிக்கும் போதோ அது ஒரு புது ஃபீல். அண்ட் இந்த இடத்துல இந்த ஈவெண்ட் நடக்கிறது சூப்பர். ஆமாம். ஸோ இந்த ஃபிலிமே அப்படி தான், இது இந்த ஃபிலிம் ஒரு பிளெஸிங் அப்படி தான் நான் நினைக்கிறேன். ஓகே, சிவகார்த்திகனுடைய முதல் படங்கள்லாம் வந்து பார்த்தா நம்மள அப்படியே சிரிக்க வச்சு ஹாப்பியாக ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் அமரன்ல தேம்பி அழுக வச்சிங்க கடைசியில் கிளைமேக்ஸில். இந்த படத்தில் எங்களுக்கு எந்த மாதிரி ஒரு அனுபவம், ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்? இன்ஸ்பைரிங் ஃபீல் கிடைக்கும். எல்லாருக்கும் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்குது இந்த படம் பார்க்கும்பொழுது. எஸ்பெஷலி இந்த படம் பராசக்தின்றது வந்து ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னங்கிறத பேசுறது தான் இந்த படம். அந்த பவரை நிச்சயமாக படம் பார்க்கும்போது உணர்வாங்க. ஓகே, எஸ்கே வந்து கண்ட்ரோல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. ஏன்னா மேம் கிட்ட இருந்து போதும் எஸ்கே நோ அப்படிங்கிற மாதிரி மேம் சொல்லிட்டாங்கன்னா அதை நான் செஞ்சேன். ஓகே ஓகே, பட் ஐ திங்க் we have to இதெல்லாம் பண்ணாதீங்க மேம், அப்போ நீங்கள் சொன்னதெல்லாம் செய்யாத மாதிரி இருக்கு. I think we have to wait for audio launch. ஏன்னா நிறைய விஷயங்கள் அங்கே ரிவீல் பண்ணுறாங்க ப்ளீஸ். ஆமாம். Okay, so we'll definitely wait for the launch. But before that, in the launch kaga ellarume wait பண்றாங்க. So I request everybody to join us on stage. GB sir, Ravi Mohan sir, Sri Leela, ma'am kindly join us. Adarva, Akash.